ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல் என்ன கண்டென்ட் பார்க்க போறோம்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தளபதி விஜய் அண்ணாவோட கோட் படம் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 2 நாளில் வந்து ரிலீஸ் ஆக போகுது. அதை பற்றின ஒரு சின்ன ஒரு வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. வீடியோ மறக்காம ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் எத்தனை பேர் வந்து கோட்கான டிக்கெட்டை வந்து புக் பண்ணியிருக்கீங்கன்றதை மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. டோன்ட் லூஸ் யுவர் ஹோப். டெம்பர் நைட் நம்ம என்ன பண்ணுவோம், தூங்கிட்டு இருப்போம், எந்திரிச்சு டக்குன்னு புக் பண்ணிடுவோம். என்னோட டிக்கெட் புக்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பார்த்துருவோம் ஃப்ரெண்ட்ஸ். என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் மட்டும் இல்லை, நீங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு இஷ்யூ வந்து ஃபேஸ் பண்ணிருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ டிக்கெட் ஓப்பன் பண்ற எல்லா தேட்டருமே பார்த்தீங்கன்னா பிளாக் ஆகி தான் வருது ஃப்ரெண்ட்ஸ். இதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு ஒரு விஷயம் என்ன தோணுச்சுன்னா, பெட்டர் அவங்க என்ன பண்ணலாம் நினைச்சீங்கன்னா, நாட் ஓன்லி ஃபார் விஜய்னா, ஸோ அஜித் சார் ஆகட்டும் இல்லை ரஜினி சார் ஆகட்டும், எந்த ஒரு பெரிய ஹீரோ ஸ்டாருக்கான படம் வந்தாலுமே சரி, இதே ப்ராப்ளம் தான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லா ஃபேன்ஸுமே வந்து ஃபேஸ் பண்ணுறோம். ஸோ பெட்டர் எனக்கு தோணுன ஒரு பாயிண்ட் நான் என்னன்னு சொல்ல போறேன்னா ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலாக இவங்க எல்லாருமே வந்து ரிலீஸ் டேட்டை வந்து சொல்லிடுறாங்க இல்லையா. ஸோ இப்போ வந்து 5th செப்டம்பர் தேர்ஸ்டே வந்து ரிலீஸ் ஆக போகுதுன்றது ஃபேன்ஸ் மற்ற எல்லா பீப்புள்ஸுமே வந்து நீங்கள் 6th பார்த்துக்கலாம். 5th அன்னைக்கு வந்து ஸ்பெஷலாக இருக்கிற விஐபிஸு, ஸோ ரிலேஷன்ஸு, தேட்டருக்கு தெரிஞ்சவங்க, இவங்க எல்லாருமே வந்து அன்றைக்கி பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்லிட்டா நம்ம ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து பெட்டர் வந்து அந்த கான்செப்ட் இல்லாமல் ஃபஸ்ட்டே பார்த்தே அவனுன்ற அந்த ஒரு ப்ரெஷர் இல்லாமல் எல்லாருமே வந்து ஃப்ரீயாக இருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, நான் ஃபைனலாக வந்து டிக்கெட் புக் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அது புக் பண்ணுறது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கதையே நடந்தது ஃப்ரெண்ட்ஸ். யாரா புக் பண்ணது? டேய் வந்தவனே புக் பண்ணிடுறீங்களே, யாரா நீங்கெல்லாம் எங்கடா இருக்கீங்க? உண்மையிலே புக் பண்ணிட்டா ஏமாத்துறீங்களாடா எங்களை? நான் வந்து ஆக்சுவலாக டிக்கெட் புக் பண்ணுறேன்னு எடுத்துகிட்டு பிவிஆரில் வந்து டிக்கெட் புக் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளார ஃப்ரெண்ட்ஸ் அன்றைக்கி நைட்டு ஒரு டேவே வந்து போயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். பட் ஃபைனலாக வந்து டிக்கெட் புக் பண்ணிட்டேன். அப்படி புக் பண்ணியே பார்த்தீங்கன்னா முன்னாடி இருக்கிற ஃப்ரண்ட் ரோவில் இருக்கிற ஒரு 60 ரூபா டிக்கெட் தான் ஃப்ரெண்ட்ஸ் கிடச்சிட்டு எனக்கு. அன்னைக்கு நான் இவர் முகத்தில் ஒரு தேஜஸை பார்த்தேன். எதையோ சாதிச்ச ஒரு சந்தோஷம் இவர் கண்ணில் எனக்கு தெரிஞ்சது. ஓகே, ஃபர்ஸ்ட் நாள்ன்றதால படம் எப்படியாவது பார்த்துட்டா போதும். அதுக்கப்புறம் நம்ம பொறுமையாக எப்படி இருந்தாலும் நம்ம ஒரு பயங்கரமான விஜயண்ணா ஃபேன்ன்றது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். என்னோட ப்ரீவியஸ் 2-3 வீடியோஸ் நான் வந்து அதை பற்றி மேக் பண்ணியிருப்பேன். நான் தளபதி ஃபேன், நான் வந்து ஒரு பயங்கரமான தளபதி வெறியன் அப்படின்னு கைத்தட்டலை தாண்டி, அதை தாண்டி இல்லை எங்கள் அண்ணனுக்கு நான் தான்டா பண்ணுவேன், அப்படி தான்டா பண்ணுவேன், என்னடா பண்ண முடியும் அப்படின்னு ஒரு ஃபீல். ஸோ அதை தாண்டி வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, எப்படி நம்ம ஒரு 4-5 தாடி பார்த்துருவோம். பட் இருந்தாலும் முதல்ல நான் வந்து பார்த்தே ஆகுன்றதால நான் என்ன பண்ணிட்டேன்னா, முன்னாடி இருக்கிற சீட் கிடைச்சாலுமே பரவாயில்லன்னு சொல்லிட்டு அவ்வளோ நேரமாக ஃப்ரெண்ட்ஸ் நைட்டு வந்து ஆக்சுவலாக ஒரு 3 to 4 hours ஆகிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் அந்த டிக்கெட்டை புக் பண்ணுறதுக்கு. அவ்வளோ நேரம் போராடி கடைசியில் வந்து அந்த 2 டிக்கெட்டை புக் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் எப்படியோ ஒரு வழியா. செலிப்ரேட்னா மஜாவா? ரைட்டு, மஜாதான் அண்ணே, அடி அடி. அண்ட் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இப்போ விஜய் அண்ணாவோட பயங்கரமான தீவிரமான ஃபேன். இதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லா ஃபேன்ஸுமே இருக்கட்டும். ஸோ ஒரு ரஜினி சார் ஃபேன் ஆகட்டும், இல்லை அஜித் சார் ஃபேன் ஆகட்டும், சூர்யா சார், தனுஷ் சார், ஸோ தீவிர ஃபேன்ஸாக இருக்கிற எல்லாருக்குமே தான் ஃப்ரெண்ட்ஸ் அந்த ஒரு எமோஷனல் பாண்டிங் வந்து புரியும். அந்த எமோஷனல் ஒரு கனெக்ட் வந்து எப்படி ஒருத்தர் மேலே வந்து ஜஸ்ட் லைக் தட் நம்ம அவங்க ஹீரோ அவங்க வந்து ஒரு ஸ்க்ரீனில் வராங்க அப்படின்றத தாண்டி வந்து பர்சனலாகவே ஒரு கனெக்ட் அண்ட் எமோஷனல் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அந்தபடி பார்த்தீங்கன்னா இதுக்கு விஜய் அண்ணாவோட இது வந்து பார்த்தீங்கன்னா 69th இன்னும் ஒரு படம் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. ஸோ அதுக்கு முன்னாடி வர கோட் படம் தான் வந்து அவரோட செகண்ட் லாஸ்ட் மூவின்றப்போ வந்து பயங்கரமான ஒரு எமோஷனலாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் அந்த ப்ரீவியஸ் வீடியோஸ் எல்லாத்தையுமே நீங்கள் பார்த்து தெரிஞ்சிருக்கோம். ஒரு சம்திங் ஃப்ரெண்ட்ஸ் என்ன மீறி நான் வந்து ஒரு பயங்கர ஒரு ஹாப்பினஸாக இருக்கும். நிறைய பேருமே வந்து கேட்பாங்க, எதுக்கு நீ இத்தனை வாட்டி இந்த படத்துக்குலாம் போகிற அப்படின்ட்டு. நான் வந்து கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 3 இல்லை 4 வாட்டியே கண்டிப்பாக இந்த படத்தை வந்து பார்த்துருவேன் தேட்டரில். அது எப்படி இருந்தாலும் சரி, ரிசல்ட்டை பற்றி நான் நீங்களே திங்க் பண்ண மாட்டேன். ஏன்னா எனக்கு வந்து பயங்கரமாக வந்து அந்த ஒரு 3 ஹவர்ஸ்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எல்லாத்தையுமே மறந்துட்டு நான் வந்து அவ்வளோ ஹாப்பியாக வந்து என்ஜாய் பண்ணுவேன். அந்த ஒரு கனெக்டை தான் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு வந்து என்னன்னா, சின்ன வயசுலேருந்தே அந்த ஃபேன் மூமெண்ட்டாக இருந்து மற்றவங்களுக்கு பார்க்குறப்ப என்ன ஆகுனா, ஜஸ்ட் ஒரு ஆக்டர் தானே அப்படின்ற மாதிரியான ஒரு பாயிண்ட்ஸ் அவங்களுக்கு தோணலாம். பட் நம்மளை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, அவ்வளோ ஈஸியாக நம்மளால் வந்து அந்த விஷயத்தை வந்து அப்படி பண்ண முடியாது ஃப்ரெண்ட்ஸ். ஒரு லவ் டுவர்ட்ஸ் அவங்க மேலே வந்து இவ்வளோ ஒரு அன்போடு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதை தான் வந்து நான் ஃபஸ்ட்டு சொல்லணும்னு நினச்சேன். அதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எனக்கு வந்து விஜயனான்ற மாதிரி தான் உங்களுக்கு வந்து யார் யாரை பிடிக்குமோ அந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். ஸோ அதில் வந்து எந்த ஒரு டவுட்டுமே வேணாம். பட் ஆனால் நம்ம என்னன்னா ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப வந்து இதில் வந்து எனக்கு இவங்களை பிடிச்சதுனால அவங்கள பிடிக்காது அப்படின்ற மாதிரி இது கிடையவே கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதை தான் வந்து நம்ம எல்லாருமே கிளியரா வந்து புரிஞ்சுக்கணும். உங்க ஆள் படத்துக்கு சம கூட்டம்பா, கவலையே படாது. இந்த வருஷம் உங்க ஆள் படம் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆக போகுது பாரு. நான் விஜய் ரசிகன் உன் மண்டையை பார்த்து ஜெய்சங்கர் ரசிகன் விஜய் ரசிகரா? கவலையே படாதப்பா, உங்க ஆள் படம் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆக போகுது. பார்த்தீங்கன்னா விஜய் ஃபேன் இருந்தால் அஜித் ஃபேன் சுற்றி அவங்க ஃப்ரெண்ட்ஸாக தான் இருப்பாங்க. அதே மாதிரி அஜித் ஃபேன் இருந்தால் விஜய் ஃபேன் சுற்றி ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க. ஸோ கண்டிப்பாக 2 பேருமே வந்து 2 பேர் படத்தையும் போய் பார்க்க தான் போகிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதில் வந்து எந்த பிரச்சனையுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ரியாலிட்டியில் கிரவுண்ட் லெவலில் பார்த்தீங்கன்னா
எல்லாருமே வந்து செம ஹாப்பியாக தான் இருப்போம். இப்போ எங்கள் ஊர்லேயுமே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் தான் வந்து விஜய் ஃபேன், அவன் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அஜித் ஃபேன்ஸாக தான் இருப்பாங்க. ஸோ நாங்கள் எதையுமே பற்றி கவலைப்பட மாட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு கேங்காக போயிட்டு படம் பார்த்துட்டு வர்றது, ஸோ அந்த மாதிரி ஜாலியாக தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் எப்போ இந்த விஷயம்லாம் நம்மளுக்கு வரும்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் ஆன்லைனில் சோஷியல் மீடியாக்குள்ளே போகிறப்ப மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ்லாம் இவ்வளோ பெருசாக இருக்குது, இவ்வளோ பெரிய பிரச்சனை வருது, இவங்களை பற்றிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி இருக்கும். ரியாலிட்டியில் அதை மாதிரி எதுவுமே கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். என்ன பொறுத்த வரைக்கும் கேட்டிங்கன்னா, நான் பார்த்த வரைக்கும் சொல்கிறேன். அது சின்ன பசங்கள நீங்க, உங்களுக்கு வாழ்க்கையோட தத்துவம் புரியல. அதாகப்பட்டது நாணயம்னா ரெண்டு பக்கம் இருக்கு. வாழ்க்கைன்னா இன்பம் துன்பம் இருக்குது. அந்த மாதிரி தான் எல்லாமே. வானம் பூமி, இரவு பகல், சூரியன் சந்திரன், நல்லது கெட்டது. வாழ்க்கையோட அடியில் நோண்டி பாத்தீங்கன்னா தலையா தளபதியான்னு கேட்டா கமல் மாதிரி புரியாமையே பேச. கோட்டோட எக்ஸ்பெக்டேஷன் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், ரீசெண்டாக இந்த இன்டர்வியூஸ்லாம் நீங்கள் பார்த்தா தெரிஞ்சிருக்கோம். கோட் டீம் எல்லாருமே வந்து ப்ரொடியூசர் ஆகட்டும், அதுக்கப்புறம் டைரக்டர் பிரேம்ஜி, இவங்க எல்லாருமே வந்து என்னென்னா ஒரு இன்டர்வியூஸாக யூடியூப் நீங்கள் திறந்தாலே போதும், ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இவங்க எல்லாரும் தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு இருப்பாங்க. ஸோ எல்லாருமே சொல்லி இருந்தாச்சுன்னு கேட்டீங்கன்னா, இப்போ வந்து ஒரு ஹைப் வந்து ஒரு வேற லெவலில் இருக்குது. ஏன்னா அவங்க என்ன சொல்லிருக்காங்க கேட்டிங்கன்னா, ஸ்க்ரீன் பிளே வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் சீன் என்ன வருன்றது உங்களால் வந்து கெஸ் பண்ண முடியாது. ஸோ சப்போஸ் நீங்கள் வந்து ஒரு 5 minutes மொபைலில் பார்த்தீங்கன்னா போதும், நான் ஒரு ஹைலைட்டாக அவங்க இந்த இன்டர்வியூஸ் கலெக்டிவாக இந்த இன்டர்வியூஸ்லாம் பார்த்ததில் ஒரு ஹைலைட்டாக இருக்கிற விஷயத்தை மட்டும் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். மூவி ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறமா நம்ம யாருமே வந்து ஃபோன் எடுக்கக்கூடாது. சப்போஸ் நீங்கள் ஃபோன் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்த சீன் வரப்போ என்னன்றது புரியாது. ஸோ அந்த கனெக்டிவிட்டி போயிட்டே இருக்குன்ற மாதிரி ஸ்க்ரீன் பிளேல வந்து அந்த அளவுக்கு ரேஸியாக கனெக்டிவிட்டி போயிட்டே இருக்குன்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ அது வந்து ஒரு நல்ல ஒரு ஹைலைட்டான விஷயம் தான் ஃப்ரெண்ட்ஸ். என்னன்னு கேட்டால், நீங்கள் 3 hours லாங்குன்றப்ப படம் வந்து அதுவுமே வந்து ப்ரொடியூசர் சொல்லியிருந்தாங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, 3 hours லாங்குன்றது வந்து போகிறதே தெரியாதுன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் வச்சு தான் போகிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இட்ஸ் a feast for us. It is a feast. Every அந்த ஒரு இன்ஸ்டாகிராம்ல ரீல் பார்க்குற மாதிரி தான் இது இருக்கும். எவ்ரி ஒரு 20 minutesல ஒரு ஹை வரும். அண்ட் ஃபேன் செலிப்ரேஷன் அது விபி ஹஸ் டெலிவர்ட். அண்ட் இந்த மாதிரி வந்து எல்லாருமே வந்து பயங்கரமான ட்விஸ்ட் இருக்குது. கிளைமேக்ஸ்க்கு அப்புறம் அந்த ப்ளூப்பர்ஸ்லாம் ஆட் பண்ணியிருக்குன்னு சொன்னாங்க. ஸோ அதுவுமே வந்து இன்னுமே ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்ம விஜயனா வந்து ஸ்க்ரீனில் வந்து நம்ம நிறைய வந்து அவர் காமெடி பண்ணி நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அந்த ஒரு டைமிங் சென்ஸ் வந்து செமையாக இருக்கும் அவருக்கு. ஸோ அந்த மாதிரி ப்ளூப்பர்ஸ் ஆட் பண்ணுறப்ப என்னன்னா, அவர் பிஹைண்ட் த சீன்ஸ் வந்து எப்படி இருக்குன்னு பார்க்குறது வந்து ரொம்பவே வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அண்ட் இந்த மூவி பொறுத்த வரைக்கும் என்னன்னா, பிஹைண்ட் த சீன்ஸுமே இருக்கிறதுனால ரொம்பவே எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபன்னான ஒரு சைடை வந்து நம்ம பார்க்கறதுக்கான சான்சஸ் இருக்குது இந்த படத்தை பொறுத்த வரைக்கும். Tamil? ஆமா. Tamil சொல்லணும்னா, well, how to say in Tamil? Exactly, I don't know how to. தமிழே வரலையே. வேலை இல்லாதவன்னு சொல்லலாம். ரவி செல்போன் நம்பர்ல எந்த ரவி? அதான் லூட் ரவி. அவன்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டுக்க. ஏய், அவன் நம்பர் தான் கேட்கிறேன். அப்புறம் அவன் ஃபோன் பண்ணி கேட்க முடியும். 1 2 3 4 5 6 7 8. ஹலோ அப்பா, எங்க ஓ நம்பர் தான் இருக்கா? 8 நம்பர் கொடுத்துருக்கேன். அறிவியா? அண்ட் என்னை பொறுத்த வரைக்கும் என்னன்னு கேட்டிங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் பயங்கரமான ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஏன் நம்ம எல்லா படத்துக்குமே அப்படி தான் இருப்போம், இந்த படத்துக்குமே ரொம்பவே இருப்போம். ஏன்னு கேட்டிங்கன்னா, அவரோட செகண்ட் லாஸ்ட் மூவி. அண்ட் வெங்கட் பிரபு மெயினாக வந்து அவர் என்ன சொன்னதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த படம் வந்து ஒரு என்டையர் செலப்ரேஷன் படமாக தான் இருக்கும், அதே மாதிரி தளபதி திருவிழாவாக தான் இருக்கும், தியேட்டரில் வந்து நீங்கள் எல்லாரும் பயங்கரமாக என்ஜாய் பண்ணுறதுக்காக தான் இந்த படமே வந்து நிறைய அந்த மாதிரியான சீன்ஸ்லாம் இருக்குன்ற மாதிரி சொல்லியிருந்தார் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அது வந்து கேட்டதுக்கப்புறமா இந்த இன்டர்வியூலாம் பார்த்ததுக்கப்புறமா பயங்கரமான ஒரு கூஸ் பம்ப்ஸாக இருந்தது. ஸோ அவ்வளோ பெரிய ஃபேன் பேஸ், அவ்வளோ பெரிய ஒரு சூப்பர் ஸ்டார், இவருக்கு வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு செலிப்ரேஷன் மோடில் ஒரு ஃபிலிம் வந்து ரொம்ப நாள் ஆச்சு. என்ன நம்ம ட்ரெய்லருமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், பயங்கரமான ஆக்ஷன் சீன்ஸ்லாம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. ஏன்னா தளபதி வந்து ஆக்ஷன் சீன்ஸ்லாம் பண்ணுறப்போ வேற லெவலில் இருக்கும். எஸ்பெஷலி நம்ம அந்த ஹிந்தி ட்ரெய்லரில் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த லாஸ்ட் லைக் நம்மள தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கில்லி போர்ஷன் வரதில் வந்து அவருக்கு வந்து அந்த ஹிந்தியில் வந்து அந்த டாம் க்ரூஸ் மாதிரியான ஒரு கைண்ட் ஆஃப் அந்த ஒரு சீன் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதெல்லாம் பார்க்குறப்ப என்னன்னா, ஒரு செம்மையான ஒரு விஷயம் வந்து பண்ணியிருக்காரு வெங்கட் பிரபுன்றது வந்து கிளியராக எனக்கு தெரியுது. வயசாயிடுச்சு, ஸ்குவாடை விட்டு போய் பல வருஷம் ஆச்சு, எப்படின்னு யோசிக்கிறீங்களா? அது எல்லாத்தையுமே தாண்டி ஃப்ரெண்ட்ஸ் என்னன்னா, நம்மளுக்கு வந்து யுவன் சங்கர் ராஜாவோட பேக்ரவுண்ட் மியூசிக் வந்து என்ன பொறுத்த வரைக்கும் ட்ரெய்லருக்கு வந்து சூப்பராக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். அந்த மூவி வந்து அந்த மியூசிக் ஸ்டைல் பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸியாக தான் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தது. ரொம்ப வந்து மாசாக அப்படி அடிச்சு நோத்தாமல் கிளாஸாக அந்த வந்து பார்க்குறப்போ அந்த எலிவேட் பண்ணுறதுக்கு வந்து சூப்பராக மேட்ச் ஆயிருந்தது. ஒரு ஹாலிவுட் ஸ்டைல் ஆஃப்
அந்த ஒரு ஆக்ஷன் சீன்ஸ்க்கு அந்த மாதிரியான மியூசிக் தான் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு வந்து ப்ராப்பராக கரெக்டாக இருக்குன்றது தோணுது. ஸோ உங்களில் எத்தனை பேர் வந்து அந்த மாதிரி நீங்களுமே திங்க் பண்ணிக்கிறத மறக்காம அது கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் நான் வந்து மோரலஸ் வந்து பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஆகட்டும் அண்ட் தென் சாங்ஸ் வந்து அவங்க எல்லாருமே சொன்னது பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம் சாங்ஸ் வந்து ஹைலைட்டான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த மட்ட சாங் எல்லாருமே கேட்டிருப்போம், பயங்கரமா இருந்தது. ஸோ அது எப்படியே வந்து ஆல்மோஸ்ட் த்ரிஷா தான் ஆட போறாங்கன்றது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அண்ட் அதே மாதிரி உங்களுக்கு வந்து விசில் போர்டு சாங் வந்து ஹைலைட் ஆயிடுனா ஓப்பனிங் சாங் அதுதான் சொல்லிட்டாங்க. ஆனா வந்து நம்ம இப்போ கேட்ட அந்த சாங் கிடையாது, அது தியேட்ரிக்கல் வெர்ஷன் வந்து வேற இருக்கு, அதுதான் வந்து நீங்க தியேட்டர்ல பாப்பீங்கன்னு சொன்னாங்க. ஸோ அது கேட்கும் போதுமே வந்து ரொம்பவே வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். இளையராஜாவோட சாரோட இன்னும் ஒரு பாட்டுமே வந்து இந்த படத்துல ரீமிக்ஸ் பண்ணிருக்குன்னு சொன்னாங்க. ஸோ ரொம்ப எக்ஸைட்மெண்டா இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதோட பிளேஸ்மெண்ட்ஸ் எல்லாமே கரெக்டா இருந்து உங்களுக்கு ஸ்க்ரீன் பிளே ரேஜியா இருந்ததுன்னா 3 ஹவர்ஸ்ன்றது ஒரு மேட்டரே கிடையாது. பட் நம்மளுக்கு வந்து என்னன்னா ஃப்ரெண்ட்ஸ் தளபதியை ஸ்க்ரீன்ல பார்க்க போறோம். ஆக்சுவலா வந்து அந்த ஒரு எக்ஸைட்மெண்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பயங்கரமான ஒரு ஹாப்பினஸ் வந்து கிரியேட் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதெல்லாம் தான் ஃப்ரெண்ட்ஸ் கோட் படத்தோட ஒரு ஹைலைட்டான விஷயங்களா நம்ம பார்க்குறது. அண்ட் நம்மளோட தளபதி விஜய் அண்ணாவோட லாஸ்ட் செகண்ட் மூவி இந்த மூவி. ஸோ அதனால் வந்து வேற லெவலில் எக்ஸைட்மெண்ட்டில் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக வந்து இந்த படத்தை வந்து ஒரு 4-5 வாட்டியாக நான் பார்த்துருவேன். அண்ட் என்ன மாதிரி நீங்கள் எத்தனை பேர் இருக்குன்றத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் தட்டிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச்.